போதைப் பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் பல பாகங்களிலும் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வைத்தியர் சிவதாஸ் போதைப் பொருள் பாதிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். பாடசாலை மாணவர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக நாம் இணைப்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வணக்கம் சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். நாட்டிற்கு மேலாகவும் குறிப்பாக நாட்டின் மலைப்பிரதேசங்களிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் சில இடங்களில் திடீரென மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, கம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரைகளுக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படும்.